நல்ல சுவாத்தியமாக இருக்குது. நல்ல ஒரு மழை நெல் இருந்து நல்லா இருக்கு இடம். என்ன வரையணுமா? அடே நான் 70 வயசுடா, பெரிய ஆள் தானடா. என்ன பற்றி பெரிய ஆளா நினைக்கிறேன். சரி, என்ன பக்கம் வந்து நிற்கிறேன். நீங்கள் என்னப்பா இதுல ஹைவேல இருந்து அங்க புதுக்குடி சந்தி மட்டும் நீங்கள் ரோட்டை நல்ல நீட்டா தான் பிடிச்சி வச்சுக்கிறீங்களே. என்னடா ரோட்டமா இங்க இருக்கும்? வெந்தப்பா புதுக்குடி மட்டும் உனக்கு என்ன மண்ண ஒரு மாதிரி? ஏனப்பா என்ன அரசாங்க ரோட்டை யாரும் பண்ண முடியுமே? அரசாங்க ரோட்டப்பா அரசாங்க ரோட்ல இங்க இருந்து அங்கான மாடு நிக்கப்பா கூட மாடு. அடே எங்கள்கிட்ட மாடு கணக்கு என்ன இங்க இருந்து அங்க மட்டும் நிக்க விஞ்ச ஒரு மேய்ச்சல் தரையில் உண்டு விட என்ன மாட்டை ரோட்ல விடாம வெட்டி அப்படியே என்ன உண்டு இப்படி சொல்றீங்க? ஆக்கள் போக்குவரத்து இல்லையாப்பா மாட்டை நடு ரோட்ல விட்டு மாடு எங்க போனா ஆம்புலன்ஸ் அவசரத்துக்கு வரணும் மாட்டில் ஆடி வர்றது. அதுவும் போகுது. அப்படின்னா நீ ஒரு வேலை செய்யணும். என்ன ஒரு மேய்ச்சல் தர தேடிதான் உங்களை மாட்டுக்கு நான் மேய்ச்சல் தர பாக்குறேன். அப்ப எங்கடா என்ன விட சொல்ற மாட்டேன் அப்பா உண்டப்பா. என்னன்னா பகல்ல ரெண்டாலும் பிரச்சனை இல்லையாப்பா. நைட்ல இருக்கല്ലോ நைட் டைம்ல மாடு தெருவில படுக்க கூடாது, நிக்க கூடாது. இந்த மாடு இங்க இருந்து புதுக்குடி போயில அதுக்கு அங்காலையும் போகும் தெரியும். அது வந்து ரோட்டு கரையில தான் போயிடுது. எந்த மாடு மட்டுமே இருக்கு. இந்த ஊர்ல வேற யாரும் மாடு வளர்க்கறது இல்லையே. அப்பா என்ன பிரச்சனை நான் சொல்றேன்ப்பா, நைட் நேரம் நீங்க மாடு அடைக்கணும் கட்டாயம். இதவேல மாடு அடைக்கணும். அது இதவேல அடைக்கலாம். என்ன எத்தனை நான் இப்ப 10 12 நாள் வாங்குறேன். இதவேல மாடு அடைக்கிற முழுக்காங்க சாணி போட்டு இங்கே சாணி போட்டு கிடாது மாடு வந்து. அப்ப இதான் உனக்கு பேரு 10 பண்ண முன்னால நாங்க உங்க குடிக்கிறாங்க. ஏசிஎஸ் குரு என்று அடிக்க டபிள்யூஎஸ் குரு அடிச்சது பின்னங்கால துடையில பெயில் கிடக்குது. உங்களை மாறுதான் நான் பார்த்தேன். இங்க இருந்து அங்க அங்க அதான் முருகண்டி கோயிலாடி கோயிலுக்குரிய போதாபுரங்களுக்கு. அடி மாடு கோயிலுக்குரிய கோயில போய் படுக்கும் தானே. கோயிலுக்குரியான கோயில அப்படி அதான் சொன்னேன். அந்த இரவு டைம் கொஞ்சம் கடைபிடிக்கணும் தான். எல்லாருக்கும் அப்பா நான் சொல்ற மாதிரி அது கூடவே நீ சொல்ற ஒரு நியாயம் இருக்கு. ரோட்ல போற மரம் தட்டு போடுவா. நீங்க அந்த நியாயத்தை நீங்க விளங்குறீங்க இல்லையாப்பா. அதான் முதல் பிரச்சனை. சரி சரி எவன்கிட்ட எனக்குடா ஏன் மாடு மேய்ஞ்சிட்டு வீட்டை வந்தா சரியா? பாத்தீங்களே அதுக்குள்ள நீங்க பாத்தீங்களா உங்களோட புத்திய என்ன? அப்ப ஒரு உயிர் போட்டும் மாடு மேயணும். நீ சொல்ற பார்த்தா ஏதோ நான் திருந்தணும் போல நினைக்கிறேன். நான் என்னடா திருந்துறது? அப்பா நீங்க திருந்துறாப்பா மச்சான் உங்களை பார்த்து தானா திருந்துவான். டேய் இங்க வா, கணா காய் கூட போய் கறி எடுத்து அந்த கறி எடுத்து. சரி பாரம் கதை காய் இதுக்கு வா. சொல்லுங்கப்பா. அப்பா விஷயத்துக்கு வாங்க. விஷயத்துக்கு என்ன மாறுறது சொல்ல நீ ஒருக்கா. ஏப்பா என்னோட மாடு கொஞ்சம் கூட குறையதான் இருக்கு. கைவேலி சந்தியாண்டு அங்க நிக்கிற மாடு அங்க சந்தியான. அடே மாடுண்டா நிக்கின்றானடா. மதிய உணவுக்கு அங்க இன்னைக்கு அர்த்தனா உணவம் இருக்கല്ലോ அவனை தேர்ந்தெடுக்க லைட்டுக்கு. ஐயோ கடவுளே. தெரியும் தானே உங்கள மாட்ட தெரியும். நீ குடியெல்லாம் பார்த்து போட்டுதான் வந்து எனக்கு தெரியும் வேலை பார்த்த மாடுதான் எனக்கு வடிவா தெரியும். மகள் இந்த குறிதான் சுட்டு இருக்கிறாரு அதுவும் தெரியும் எனக்கு. அப்பா இப்ப போன கிழமை இருக்கല്ലോ வந்து இந்த உரத்தை கைவேலி வயலடி இருக்கല്ലോ அதுல உங்களோட மாடுதான் எஸ்எஸ் குரு மாடு. ரெண்டு பொடிகள் வந்தவங்க சைக்கிள்ல அவங்க மோதுபட்டு அடிபட்டு ஃபேன்ல விழுந்துதாண்டு அவங்க ஹாஸ்பிட்டல்ல. அவங்களுக்கு சரியா ஆட்ட மாடு. ஆனா எனக்கு தெரியும் உங்களோட மாடுதான். நான் அதான் சொல்லல இன்னாட்ட மாடு வேலை பார்த்த மாடு நான் சொல்லல. சொல்லி இருக்க இவ்வளவு நஷ்டம் உங்களுக்கு வந்து கொடுக்கணும். அப்படி கேட்டா கொடுத்துட்டு போறது கொஞ்சம் காசத்துக்கு கொஞ்சம் காசு அவங்க விடாக்குறாங்க. உயிருக்கு போராடி கொண்டு கொஞ்சம் காசு கொண்டு காட்ட முடியல. சரிடாப்பா அப்படின்னா நீ போய் அந்த பிரதேச சபை அல்லது உங்க ஏஜ் ஆபீஸ் அங்க காட்சி கழிச்சு ஒரு மேய்ச்சல் திரையை உருவாக்க சொல்ல. அப்படின்னு யார் கலக்கணும்? நீங்க எல்லாம் போய் கலக்கணும். நான் கலக்கிறாது. அப்பா ஒரு குறையும் இல்ல தானே? இல்ல இன்னொரு ஒரு குறையும் இல்ல. சரி இந்த நடவடிக்கை நீங்க பாருங்க. சரி போடுவா. சரி ஓகே.